முதல் பகுதியில் நற்கருணையுடைய முக்கியத்துவத்தை பார்த்து விட்டோம். இந்த முக்கியத்துவத்தை நாம் உணராமல் செய்வதற்காக இந்த உலகத்தில் பல பிரிவுகள் இருக்கின்றன. என்ன பிரிவுகள்? கிறிஸ்துவின் பெயரில் திருவிவிலியத்தை எடுத்துக்கொண்டு வந்து வேதம் என்று சொல்லி நம்மையெல்லாம் திசை திருப்புவார்கள். மேற்கோள் காட்டியே என்ன செய்வார்கள் என்றால், திருப்பலிக்கு போகாதீர்கள், சிலை வழிபாடு நடக்குது பாருங்க அப்படின்னு சொல்லி நம்மை திசை திருப்பி திருப்பலிக்கு போகாமல் செய்வார்கள். இவர்கள் குறித்து ஒரு 3 மாடல் இதில் எடுத்துருக்கோம். 3 விதமான ஒரு கேரக்டர் இதில் எடுத்து அதுதான் நாம் விவரமாக இந்த பகுதியில் பார்க்க இருக்கிறோம். அதிலிருந்து எப்படி நாம் தப்பிப்பது, அது எந்த மாதிரி நாம் அதை கேட்காமல் செயல்பட்டால் திருத்தியாகி என்று இதில் ஒரு கேரக்டர் வரும். நீங்கள் தான் கதை கேட்டிருப்பீர்கள். இல்லை என்றால் தயவுசெய்து ஒரு முறை சென்று அந்த பகுதியை பார்த்து விட்டு வாருங்கள். 2-3 நாட்களுக்கு முன்பாக வந்திருக்கோம். அதில் இந்த ஓமை நாடக வடிவில் ஒரு ஒளிப்பதிவு செய்து உங்களுக்கு 2ஆம் தேதி 2வது மாதம் 26வது வருடம் அதிலிருந்து ஒரு சில நாட்களுக்கு நாடக வடிவில் ஒளிப்பதிவு செய்ததால் நீங்கள் அதை கேட்டுக்கிட்ட பிறகு நீங்கள் இதை தொடர்ந்து பார்க்கும் பொழுது, இது போன்ற விளக்க உரையை பார்க்கும் பொழுது உங்களுக்கு நன்றாக புரியும். ஏன் புரிய வேண்டும்? ஏனென்றால் விதைப்போர் ஓமையில் பார்த்தீர்கள் என்றால் என்ன சொல்லப்படுகிறது என்றால், நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானவர்கள் யார் என்றால், இறைவார்த்தையை கேட்டு அதை புரிந்து கொண்ட பிறகு வளர்ந்து நல்ல விளைச்சலை தரக்கூடியவர்கள், நல்ல நிலத்தில் விழுந்த விதைக்கு ஒப்பானவர்கள் அப்படின்னு சொல்கிறது அல்லவா? அதில் புரிந்து கொள்வது. அதே மாதிரி அதே ஓமையில் முதல் உதாரணம் சொல்கிறார் அல்லவா? வழியோரம் விழுந்த விதைக்கு ஒப்பானவர்கள் என்று சொல்கிறார் அல்லவா? அந்த இதுலையும் படிச்சிங்கன்னா புரிதல் இல்லாதவர்கள் என்று சொல்வார். புரிதல் இல்லாவிட்டால் தீயோன் அந்த விதையை கைப்பற்றி செல்வான். அப்போ இது உடைச்சி நாம் நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக இருக்க வேண்டும் என்றால் நமக்கு புரிதல் வேண்டும். இந்த புரிதலை தான் இந்த நிகழ்ச்சி மூலமாக விதைக்கிறோம். பலர் கேட்கலாம், பலர் கேட்காமல் இருக்கலாம். அப்போ கேட்காதவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் வழியோரம் விழுந்த விதை கூட இல்லை, வயலுக்கு வெளியில் போய் விழுந்தவங்க அப்படிங்கிற மாதிரி, பாறையில் விழுந்தவர்கள், பாறைன்னா கட்டாந்தரையில் விழுந்தவர்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். அவங்க காதிலே உழுவலை, அது கேட்காதவங்க. இது நிகழ்ச்சியை கேட்கிறவர்கள் இருக்கிறார்கள். என்னது கேட்பாங்க? இது ஏதாவது 5 நிமிஷம் நமக்கு ஒரு பொழுதுபோக்கை தருமா என்ற நோக்கத்தில் கேட்பவர்கள் இருக்கலாம். கேட்டு 2 சென்டென்ஸ் கேட்ட பிறகு சரி இதில் ஒன்றும் பொழுதுபோக்குற மாதிரி ஒன்றும் இன்றைக்கி சொல்லலை, அதனால் நம்ம வேறு நிகழ்ச்சிக்கு போவோம் என்று போகக்கூடியவர்கள் இருப்பார்கள். அவர்களெல்லாம் யார் என்றால் இந்த வழியோரம் விழுந்த விதைக்கு ஒப்பானவர்கள்.